பிரம்மாண்டத்துக்கு பெயர் போன இயக்குனர் அப்படின்னாலே அது சங்கர் அவர்கள் தான். முன்பு ஒரு காலத்துல இவருடைய படங்கள் 500, 600 கோடி எல்லாம் வசூல் பண்ணுச்சு. ஸோ இந்திய சினிமாவுடைய பிரம்மாண்டமே சங்கர் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லும் அளவிற்கு ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்தாரு. ஆனால் இவருடைய சமீபத்திய படங்கள் பெருசாக சோபிக்கவில்லை அப்படின்னா ஆவரேஜ் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்லை, அட்டர் ஃபிளாப் ஆகியிருக்கு. இவருடைய இயக்கத்துல கடைசியாக வெளியான இந்தியன் 2, கேம் சேஞ்சர் ஆகிய 2 திரைப்படங்களுமே மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து இரு இயக்குனர்களுக்குமே மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுத்திருக்கு. ஆகையால பாத்தீங்கன்னா இவருடைய அடுத்தடுத்த திரைப்படங்களை தயாரிப்பதுல பல தயாரிப்பு நிறுவனங்கள் தயக்கமுமே காட்டுறாங்க. மேலும் இவர் அடுத்தடுத்து பிரம்மாண்ட பட்ஜெட் அப்படின்னு போயிட்டே இருக்காரு. ஆகையால இவருடைய படத்திற்கு ப்ரொடியூசர்கள் இணைவதுல பல சிக்கல்களுமே எழுந்திருக்கா. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஒரு சில ஆண்டு காலமாகவே சங்கர் அவர்கள் வேல்பாரி நாவலை எடுக்கும் முயற்சியில இருந்துட்டு இருந்தாரு. சோ இந்த நாவலை யாரை வைத்து எடுப்பார், படத்துல யாரு ஹீரோவாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு பெரிய விவாதம் நடைபெற்றது. இன்னொரு பக்கம் இந்த படத்தை எடுத்தா 3 பாகங்களாக ஒரேடியாக எடுத்துவிட வேண்டும். ஒவ்வொரு பாகங்களாக எடுக்க முடியாது. காரணம் படத்துடைய செட் அவ்வளவு நாட்களுக்கு நீடிக்காது அப்படின்றதுனால இந்த முடிவை சங்கர் அவர்கள் எடுத்தாரு. ஆனா படத்துடைய பட்ஜெட்டை பார்த்தா கிட்டத்தட்ட 800 இருந்து 900 கோடி வருதா. ஆகையால இந்த படம் டிராப் ஆகுமா அப்படின்ற ஒரு கட்டத்துல இருக்க, இந்த நிலையில இறுதியாக ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம், சன் பிக்சர்ஸ் ஆகிய இருவருமே சேர்ந்து இந்த திரைப்படத்தை தயாரிக்க முன் வந்திருக்காங்களா. சோ மேலும் பாத்தீங்கன்னா படத்துடைய ஹீரோக்காக நடிகர் அஜித்குமார் அவர்களிடம் தீவிர பேச்சுவார்த்தை நடைபெற்று வருதாம். மேலும் இந்த படத்துல அஜித் சார் மட்டுமல்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களிடமுமே தீவிரமாக பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கா. கூடிய விரைவிலேயே ஏகே ரசிகர்களுக்கு நல்ல செய்தி வெளியாக உள்ளது அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.